வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் தமிழ் யூடியூப் சேனல். ஏரியோட அழகை ரசிச்சுக்கிட்டே உணவு அருந்தக்கூடிய வகையில் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடுல மிதவை உணவக கப்பல் விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. கடந்த 2023 மார்ச் மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் கொச்சியை சேர்ந்த கிராண்டியூர் மெரைன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு அப்போதைய அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்களால் தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் முதல் மிதவை உணவக கப்பலான இது ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் 2 அடுக்கு உணவக பயண கப்பலாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் நீளம் 125 அடியும் மற்றும் அகலம் 25 அடியுமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலானது 60 குதிரை சக்தி திறனுடைய 2 மோட்டார் இயந்திரம் மூலம் இயக்கப்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. முட்டுக்காடு படகு குழாமிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று திரும்பும் வகையில் இதன் பயணம் இருக்கும். உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடனும் முதல் தளம் திறந்தவெளி தளமாக உணவு உண்டும் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பணி முடிவுற்ற பிறகு மிதவை உணவக கப்பலில் மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் அவர்கள் 20 நவம்பர் 2024 அன்று ஆய்வு மேற்கொண்ட பிறகு கூறினார். இந்த உணவகம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் செயல்பட உள்ளது. குழுவாக மற்றும் நண்பர்களுடன் உணவு அருந்த விரும்புவர்கள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், லைவ் பேண்ட் அதாவது இசை நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இந்த உணவகத்தை பயன்படுத்தலாம். மேலும் இந்த திட்டம் கோவை, ஊட்டி, ஏற்காடு, வாலாங்குளம் உட்பட 9 படகு குழாம்களிலும் விரைவில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுற்றுலா வளர்ச்சி குழு தலைவர் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.